பிராந்திய தலைமையக நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு பிரிகேடியர் நிரோஷன் பெரேரா அவர்களையும் சகல படையின் பகுதி தலைவர்களையும் அதே வேளையில் இந்த நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற பிரதான அனுசரணையாளர்களையும் துணை அனுசரணையாளர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். To commence with the Christmas Carols Mena 2024, I respectfully invite Reverend Father Roxanne Cruz to offer the opening prayer. Ladies and gentlemen, it is kindly requested to rise for the prayer. அடுத்து இந்த நிகழ்வை இறை ஆசீரோடு தொடக்கி வைப்பதற்காக ஆரம்ப செபம் இடம்பெறுகின்றது. இந்த ஆரம்ப செபத்தை வழங்கி உதவுவதற்காக எமது மன்னார் மறைமாவட்ட மறை கல்வி நிலையத்தின் இயக்குனர் அருட்கலாநிதி ஆண்டனி ராக்சன் குரூஸ் அடிகளார் அவர்களை அன்போடு மேடைக்கு வைக்கின்றோம். எல்லோரும் எழுந்து நின்று இந்த இறை வழிபாட்டில் பக்தியோடு கலந்து கொள்வோம். காரிருள் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசாயா புத்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனம். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். என்றும் எங்களை அன்பு செய்து வழிநடத்தி வரும் பரலோக பிதாவே, உமகன் இயேசு கிறிஸ்து பாவ இருளை அகற்றி எம் வாழ்வுக்கு ஒளியாக இவ்வுலகில் வந்துதித்த நாளை எதிர்பார்த்து மகிழ்வோடும் எதிர்நோக்கோடும் பயணிக்கும் நாம் இன்று அவர் பிறப்பின் மகிழ்வை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடல் இசைத்து கொண்டாடுகின்றோம். இயேசு ஆண்டவரின் பிறப்பின் மகிழ்வை இடையர்களுக்கு அறிவித்த வானதூதர்கள் பாடியது போல உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று இன்று நடைபெற இருக்கும் நத்தார் பாடல் நிகழ்வும் அன்பற்ற உள்ளங்களுக்கு அன்பையும் அமைதியற்ற உள்ளங்களுக்கு நிறை அமைதியையும் சமாதானமற்ற உள்ளங்களுக்கு சமாதானத்தையும் அளிக்க கிருபை செய்தருளும். அன்பு தந்தையே இறைவா, இவ்வான்மீக நிகழ்வை முன்னின்று நடத்துபவர்களையும் அதற்காக உழைத்த யாவரையும் ஆசீர்வதித்தருளும். மேலும் இவ் ஆன்மீக நிகழ்வில் பங்கு பெற வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் உம்மகன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் அமைதி, மகிழ்ச்சி, சமாதானத்தை தங்கள் வாழ்வில் அனுபவிக்க உதவியருளும். இந்நிகழ்வு நல்ல முறையில் நடந்தேறவும் எங்களுக்கு தேவையான அனைத்து அருளாலும் ஆசீராலும் நிரப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். Heavenly Father, as we gather to remember and celebrate the birth of your Son, Jesus Christ, through Christmas carols organized by Sri Lankan Army, 54th Infantry Division. In a special way, we thank you, Lord, for the gift of this joyous season. We thank you for sending him, your beloved Son, Jesus Christ, to earth as a humble baby, to save us from sin and death. And thank you for the hope and peace that his birth brings to the world. May the spirit of Christmas through Christmas carols fill our hearts with love, peace and hope. As we sing your praises and share in the joy of this evening, may your light shine brightly within us and through us, in our hearts and in the hearts of all people. We ask through our Lord Jesus Christ. Amen. In the name of the Father and of the Son and of the Holy Spirit. Amen. Thank you, Reverend Father Roxanne.
Ladies and gentlemen, please be seated. Thank you, Father. அமர்ந்து கொள்வோம். The angel Gabriel was sent from God unto a city of Galilee named Nazareth to a virgin espoused to a man whose name was Joseph of the house of David, and the virgin's name was Mary. When she saw him, she was troubled at his saying, and cast in her mind about his message. May I now invite Corporal Pradeep Pajaratna to sing Namo Mariane, a famous Christmas carol originally sung by a pioneer singer, Mrs. Lata Balpala, commencing with Christmas Carols, Mana 2024. முதலாவது கரோல் பாடல் இடம்பெறுகின்றது. இதனை வழங்குவதற்காக இப்பொழுது இராணுவத்தின் இசைக்குழுவினர் இறைவனால் அனுப்பப்பட்ட மனுமகனின் பிறப்பை தெரிவிக்க அனுப்பப்பட்ட வானூதர் கபிரியேல் கலிலேயா நாட்டின் நசரேத்தூரில் தாவீது குலத்தவரான யோசேப் என்பவருக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்ட கன்னி மரியாளிடம் அனுப்பப்படுகிறாள். செய்தியை கேட்ட மரியாள் திடுக்குற்றால் திகைத்தாள். இந்நிகழ்வை விவரிப்பதாக இந்த பாடல் அமைகின்றது. இந்த பாடல் முன்னோடி பாடகர் திருமதி லதா வல்பல அவர்களினால் பாடப்பட்ட பாடலாக அமைகின்றது.
Christmas is all about love, care, peace, harmony and joy. Ladies and gentlemen, it is the time to hear the Christmas message. So, I respectfully invite விழாவின் முதல்வர் மன்னார் மறைமாவட்ட அதிவந்தனைக்குரிய ஆயர் பெருந்தகை அருட்கலாநிதி பிடலிஸ் லயனல் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆயர் அவர்களை அன்போடும் மரியாதையோடும் மேடைக்கு அழைக்கின்றோம். எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இம்மாலை வேளையில் நாங்கள் இந்த பேராலயத்தில் இருக்கும் இந்த சாலைக்கு வந்திருக்கின்றோம். இங்கு நாங்கள் இயேசு பிறப்பு விழாவுக்காக கரோல் கீதங்கள் பாடி அவருடைய அந்த பிறப்பு பெருவிழாவை நினைவு கூறி எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கின்றோம். இந்த இடம் அழகாக அலங்கரிக்கப்பட்டு எமக்கு நத்தார் அருகி வருகின்றது என்பதை உணர்த்துகின்றது. இயேசுநாதர் இவ்வுலகில் பிறந்து மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு இறைவனுடைய ஒளியை கொடுக்க வேண்டும் என்று எமக்கு அன்பு கூறி இவ்வுலகில் வாழ ஆரம்பித்தார். அது உண்மையிலேயே எங்களுக்கு வரலாற்றிலே ஒரு பெரிய நிகழ்வாக இடம்பெற்றது என்று சொல்லலாம். இப்படியாக 2025 ஆண்டுகளுக்கு முன் இயேசுநாதர் இவ்வுலகில் பிறந்ததே இறைவனின் திட்டம். அவர் எம்மத்தியில் உதித்து நமக்கு இறைவனின் ஒளியை பெற்றுத்தர வந்திருக்கின்றார். ஆகையினால் அவர் ஒரு மாட்டுக் கொட்டிலில் பிறந்து அன்னை மரியாளுடைய அந்த மடியில் இருந்து அவர் தன்னுடைய மனித வாழ்க்கையை ஆரம்பித்தார். அந்த மட்டிலே நாங்கள் மானிடர் அனைவரும் சந்தோஷப்பட அழைக்கப்படுகின்றோம். இறை இயேசு
எமக்கு அமைதியையும் எங்கள் மத்தியில் ஒற்றுமையையும் தர வந்திருக்கின்றார். அதை நாங்கள் எமது வாழ்க்கையில் நிறைவேற்ற தண்டிப்போம். இப்படியாக நாங்கள் நத்தார் கரோல் கீதங்களை பல பயிற்சிகளோடு இதற்காக ஆயத்தம் செய்து இங்கு வந்திருக்கும் இராணுவ வீரர்களை நன்றி கூறி வரவேற்போம். அத்தோடு இதில் வன்னி மாநிலத்தில் மேஜர் ஜெனரலாக இருக்கும் மேஜர் ஜெனரல் பீரிஸ் அவர்கள் இதற்காக எம்மிடம் எப்பயோ எம்மிடம் கூறினார் என்றும் ஆசிக்கின்றேன். My dear brothers and sisters who have come here to and be with the Lord enjoying. So I wish each and every one of you a very Merry Christmas and a New Year blessed as the Jubilee year with the blessings of the Jubilee year. Thank you and may God bless you. Thank you, my Lord. ஆயர் பெருந்தகை அவர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கின்றோம். Silent Night reminds us that Jesus was born in a manger and sleep in peace with glorious stream from heaven. Through his humble beginning, we remember to love mankind through Jesus' example. We recall the true meaning of Christmas, the birth of Son of God, birth of the Savior of the world on that holy night. Ladies and gentlemen, Sri Lanka Army Choir is ready to sing Silent Night in 3 languages. மௌனமாய் ஒரு இரவிலே உலகம் எங்கிலும் பேரொளி வீச அமைதி மகிமையுடன் விண்ணக
Sri Lanka Army, the defenders of the nation, being proud to conduct Christmas Carols Mena 2024, giving opportunity to school students to join with carols, enhancing their talents. As such, today, in this glamorous evening, let us warmly welcome the choir of மண்டலத்தில் நடத்தப்பட்ட ஸ்ரீலங்கா ராணுவத்தின் நடன போட்டியிலும் முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்ட இந்த அணியினர் இப்பொழுது இங்கே இந்த பாடலை இசைக்கின்றார்கள். இவர்களுக்கு இந்த இளைஞர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தொடரான அனுசரணையை ஸ்ரீலங்கா ராணுவத்தினரும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கடவுள்
සීතල සුළඟ හමයි. සුන්දර සිංහල නත්තල් කැරොල් ගීතය. ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ උපත වටා ඇතේ සංසුන් හා ප්‍රීතිමත් වාතාවරණය මවා පායි. එඬේරුන්ගේ උද්‍යෝගය සහ අපේක්ෂාව, රාත්‍රිය ආලෝකමත් කරන දීප්තිමත් තාරකාව සහ ගවුරුවේ සාමකාමී දර්ශනය ගීතයෙන් ප්‍රකාශය වේ. Emphasizing the communal harmony, St. Saviour's Girls Convent will sing this famous singular carol song that written by Brother Charles Thomas. அடுத்து வரும் பாடலையும் புனித சவேரியார் பெண்கள் கல்லூரி தேசிய பாடசாலை அணியினரே இசைக்கின்றார்கள். இவர்கள் தாய் திருச்சபை எமக்கு பிரகடனப்படுத்தியுள்ள 2025ஆம் ஆண்டின் ஜூபிலி ஆண்டையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்தியாக எடுத்துச் சொன்னார்கள். சிங்கள மொழியிலே பாட வருகின்றார்கள். இந்த பாடல் அருட்சகோதரர் சார்ல்ஸ் தோமஸ் அவர்களால் முன்னோடியாக பாடப்பட்டது. மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துவதற்கான இப்பாடல் சிங்கள மொழியில் பாடப்படுகின்றது. Samidun mala
That day, shepherds heard the angels are singing, coming to Bethlehem to adore their newborn Savior. Today, this signifies and celebrates our coming together in worship to adore the loving blessings of Jesus. Ladies and gentlemen, let me now invite the army choir to sing the hymn, O come all ye faithful. இறை தூதர்களின் இசையை கேட்ட இடையர்கள் பெத்லெகேமில் பிறந்துள்ள இரட்சகரை காணவும் அவரது அண்டையிலே சென்று அவரை ஆராதித்து அவரது நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதாக இப்பாடல் அமைந்துள்ளது. எனவே இப்பாடலை இசைப்பதற்காக ஸ்ரீலங்கா இராணுவத்தின் இசைக்குழுவினர் இப்பொழுது எங்களுடைய தமிழிலேயும் இந்த பாடலை நாங்கள் பாடுகின்றோம், அவர்கள் சிங்கள மொழியில் பாடுகின்றார்கள். வாரும் வணங்குவோமே, வாரும் வணங்குவோமே, வாரும் வணங்குவோமே பாலனை. The first Tamil carol calls us to hear the voice of baby Jesus, who is born in poverty in the lap of Mother Mary as the light of the world. சின்னஞ்சிறு குடியிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்கார் என்ற பாடலை ஒரு துள்ளி இசையிலே பாடுகின்றார்கள். இங்கே இவர்களின் பாடலுக்கு நாங்கள் இப்பொழுது இன்னிசையை நாங்கள் மகிழ்ந்து அவர்களோடு இணைந்து இருப்போம். சின்னஞ்சிறிய குடியிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய குடியிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு.